மற்றும் ஒரு அண்மை செய்தி. தமிழக சட்டமன்றத்தின் பிரதான எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை இழக்கிறது அதிமுக. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தமிழக சட்டமன்றத்தின் பிரதான எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை தற்போது அதிமுக இழந்துள்ளது. சென்னை டெல்டா மண்டலம், கொங்கு மண்டலம், தெற்கு மண்டலம் ஆகிய 4 மண்டலங்களிலும் அதிமுகவின் வாக்கு சதவீதம் கடுமையாக சரிவை சந்தித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் எழிலரசன். வணக்கம் எழிலரசன், இது குறித்த கூடுதல் விவரம். அதாவது தமிழகம் முழுவதும் நடந்து முடிந்திருக்கிற 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இந்த வாக்கு எண்ணிக்கை இன்று காலை முதல் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த வாக்கு எண்ணிக்கை மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்த நிலைமையில தற்போது அதற்கான முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த முடிவுகள் தமிழக மக்கள் அனைவரும் எதிர்பார்த்த முடிவா அல்லது அவர்கள் பல்வேறு விமர்சனங்களுக்கு பிறகு, அதாவது பல்வேறு விவாதங்களுக்கு பிறகு இந்த எதிர்பார்ப்பு இந்த முடிவுகள் கிடைத்திருக்கிறது. இந்த நிலைமையில இந்த தற்போது வந்திருக்கிற இந்த முடிவுகள் யாருக்கு அதிர்ச்சியாக இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் ஒவ்வொரு அதிமுக தொண்டருக்கும் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு தேர்தல் முடிவாக இருந்து கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது. ஏனென்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்துல அதிமுக தமிழகத்துல மிகப்பெரிய செல்வாக்கில் இருந்தது. குறிப்பாக தென் மாவட்டங்கள் தேனி, கம்பம், கோடி மற்றும் நெல்லை போன்ற இடங்கள் எல்லாம் மிகுந்த செல்வாக்கு மிகுந்த கட்சியாக அதிமுக இருந்தது. அது மட்டுமல்ல, கொங்கு மண்டலம் முழுவதும் அதிமுகவுடைய கோட்டையாக இருந்தது என்று சொல்லலாம். சென்னை மற்றும் சென்னையுடைய புறநகர் பகுதிகளிலும் அதிமுக வலுவான நிலையிலேயே இருந்தது. டெல்டா போன்ற மாவட்டங்களிலும் அதிமுக தனது செல்வாக்கை தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருந்தது. ஆனால் இப்போது நிலைமை என்ன என்று பார்த்தால் அது தலைகீழாக மாறி இருக்கிற காட்சிகளை நாம் இந்த தேர்தல் முடிவில் காண முடிகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில அதிமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற நிலைமையில ஏற்கனவே தொடர் தோல்வியில அதிமுக சிக்கி தவிர்த்து வந்த நிலைமையில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவும் கூட மிகப்பெரிய ஒரு தோல்வி முடிவாகவும் அதிமுகவை மிகப்பெரிய சரிவில் தள்ளக்கூடிய, ஆபத்துல தள்ளக்கூடிய ஒரு முடிவாக கிடைத்திருக்கிறதுனா அதிமுக தொண்டர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியாத ஒரு முடிவாக இருக்கிறது. மிகப்பெரிய அதிர்ச்சியில இப்போது அதிமுக தொண்டர்கள் இருந்து கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது. குறிப்பாக அதிமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் 66 இடங்களையாவது அவர்கள் கைப்பற்றி பிரதான எதிர்கட்சி என்ற ஒரு அந்தஸ்து இருந்தார்கள். ஆனால் இப்போது கிடைத்திருக்கிற இந்த தேர்தல் முடிவுல வெறும் 55 இடங்கள் மட்டுமே அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்ற தகவல் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தோம்னா அதிமுக ஒரு பிரதான எதிர்கட்சி என்ற அந்தஸ்தை கூட இழக்கிற ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதே என்ற சோகத்துல அதிமுக தொண்டர்கள் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த தேர்தல் முடிவுகள் வர இந்த எண்ணிக்கை இதே நிலைமையில் இருக்குமா அல்லது பின்னோக்கி செல்லுமா என்ற ஒரு கவலை அதிமுக தொண்டர்களை சூழ்ந்திருப்பதை நாம் பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதுமே நீங்க சொன்னது போல 4 மண்டலங்கள், குறிப்பாக வட மாவட்டம், சென்னை, டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டலம் என பரவலாக அதிமுகவுடைய வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவுல சரிவை சந்தித்திருப்பதை நாம் காண முடிகிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்துல தமிழகத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். எந்த இடத்தில் அவர் கை காட்டி வேட்பாளர் நிறுத்தினாலும் அந்த வேட்பாளர் வெற்றி பெற்று வெற்றி வாகையை அம்மாவுடைய காலத்தில் சமர்ப்பிப்பவராக இருந்த நிலைமை மாறி இப்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அதிமுக பெரும் வீழ்ச்சியை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறது. அதிமுக என்பது இமாலய வெற்றியை பெறக்கூடியது. எதிரிகளே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சூழ்நிலைத்த காலம் மாறி இப்பொழுது எந்தெந்த இடங்களெல்லாம் நாம் வெற்றி பெறப் போகிறோம் என்ற ஒரு அச்ச உணர்விலேயே கழக தொண்டர்கள் இந்த தேர்தல் முடிவுகளை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற ஒரு அவல நிலைக்கு இப்போது அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி தள்ளிவிட்டார் என்ற சூழ்நிலை தற்போது உருவாக்கி இருக்கிறது. இந்த முடிவில் நாம் பார்த்தோம்னால் இதுவரை வெறும் 55 இடங்களில் மட்டுமே அதிமுக முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்ற தகவல்கள் வருகிறது. காலை நேரத்துல அதனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் கூட அதனுடைய தேர்தல் என்ன வாக்கு முடிவுகள் வர அதனுடைய முடிவுகள் தொடர்ந்து வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது. ஏற்கனவே நான் சொன்னது போல இப்போது ஒரு பிரதான எதிர்கட்சி என்ற ஒரு அந்தஸ்தை கூட அதிமுக இழக்கக்கூடிய ஒரு நிலைமை, அவல நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 10 முதல் 15% வாக்கு சதவீதங்கள் மிகப்பெரிய குறைவதற்கு வாய்ப்பு இருந்து. அது மட்டும் இல்ல, இந்த தேர்தல் முடிவு வரும்போது இந்த மாத நேரத்துல அதிமுக வாக்கு சதவீதம் என்பது 20% அளவிற்கு குறைவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என
தேர்தல் ஆர்வலர்கள் மற்றும் அரசியல் வல்லுநர்கள் நமக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிமுக புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தென் மாவட்டங்கள் அதிமுகவுடைய கோட்டையாக இருந்தது. விசுவாசமிக்க தோற்றர்களாக தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கும்பொழுது மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் இப்படி பல தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவுல அதிமுகவை 3 அல்லது 4வது இடத்துக்கு அதிமுகவுடைய வாக்கு வங்கி சரிந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது மிகப்பெரிய வேதனையும் கவலையும் அதிமுக தொடர் மத்தியில ஏற்படுத்தி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு முறையும் தொண்டர்களை சந்தித்து பேசும்போதெல்லாம் இந்த முறை எப்படியாவது வெற்றி பெற்று நாம் ஆட்சியை கைப்பற்றிடுவோம் என குழந்தைகளுக்கு இனிப்பு காட்டி ஏமாற்றுவது போல தொடர்ந்து ஏமாற்றி வந்த நிலைமையில உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை என்ன, அவருடைய ஆளும் திறன் என்ன என்பதை இந்த தேர்தல் முடிவு வெட்ட வெளிச்சமாக காட்டிவிட்டது. ஒரு மாபெரும் இயக்கமான அதிமுக இயக்கத்தை வழிநடத்துவதற்கான எந்தவித தகுதியும் திறமையும் அவரிடத்தில் இல்லை என்பதையே இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு காட்டுகின்றன. என்றால் இது தொடர்பாக அரசியல் வல்லுநர்கள் மற்றும் தேர்தல் வீரர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது அதிமுக என்பது மிகப்பெரிய ஒரு இயக்கம், மாபெரும் இயக்கம், உணர்வுபூர்வமான தொண்டர்களை கொண்டிருக்கிற ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தை நடத்துவதற்கு தனி தகுதியும் திறமையும் தேவைப்படுகிறது. அது போன்ற ஆற்றல் எந்த விதமான திறமையும் எந்த விதமான ஆற்றலும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்ல. அவர் வெறுமனே இந்த கட்சியை கைப்பற்றுவதிலேயே அவர் குறியாக இருக்கிறாரே தவிர இந்த சட்டமன்ற தேர்தலில் மக்களுடைய நன்மதிப்பை பெற்று அதில் வெற்றி பெற்று தமிழகத்தில ஒரு நல்லாட்சி வழங்க வேண்டும் என்ற எண்ணமோ அல்லது கழக தொண்டர்களுடைய மனநிலைமை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலோ திறமையோ அவரிடத்துல அந்த பக்குவமே இல்லை. அதுதான் அதிமுகவுடைய இது போன்ற ஒரு தொடர் வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு தொண்டர்கள் மட்டுமல்ல, அரசியல் வீரர்களும் அரசியல் வல்லுநர்களும் குற்றம் சாட்டுவதை நாம் காண முடிகிறது. எதிர்கட்சி அந்தஸ்தை இப்போது அதிமுக இருக்கக்கூடிய ஒரு ஆவணங்களை ஏற்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதிலும் அதிமுகவுடைய வாக்கு வங்கி இதுவரை இல்லாத அளவிற்கு மிக மோசமாக சரிந்திருப்பதை நாம் காண முடிகிறது. அது மட்டும் இல்ல, கொங்கு மண்டலம் என்பது அதிமுகவுடைய கோட்டையாக இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் இப்போது அந்த இடத்துல கூட சில இடங்கள், ஒரு சில இடங்களிலேயே வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. புதிய கட்சிகளுக்கு ஆதரவு அந்த இடத்துல பெருகி இருப்பதை நாம் காண முடிகிறது. நமது திமுக மிகப்பெரிய எதிரி மத்திய சக்தியான திமுக கூட ஒரு சில இடங்கள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கிற நிலைமையில அதிமுக இது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அதிமுக பெருமளவுல அதிக அளவுல மக்கள் செல்வாக்கு இழந்து ஒரு மோசமான, அதாவது 3 அல்லது 4வது இடங்களுக்கு அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி தனது தகுதி திறமையின்மையின் காரணமாக இட்டு சென்று விட்டார். அதிமுகவை அதுல பாதாளத்திற்கு அவர் தள்ளிவிட்டார் என்று அதிமுக தொண்டர்கள் மிக பெரும் மனக்குறையை தற்போது வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக தொண்டர்கள் மிக மோசமான, மிக துயரமான ஒரு மனநிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது என்ன கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கிறால், எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தை வழி நடத்துவதற்கான தகுதி திறமை அற்றவர். எனவே அவரது தலைமை என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு காட்டுகிறது. தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுல மூடி, கம்பம், தேனி மற்றும் திண்டுக்கல், மதுரை போன்ற இடங்கள் எல்லாம் கூட மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அதிமுக சந்தித்திருக்கிறது. பல இடங்கள்ல டெபாசிட் இழக்கக்கூடிய நிலைமையை நாம் தொடர்ந்து பார்க்க முடிகிறது.